ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் வந்திருக்கோம். ஸோ மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்காக தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே தான் போய் பார்க்கணும். எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எப்படிலாம் வரணும், எப்படின்னா போகணும், எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே சாதம் கட்டி கொண்டு வந்துட்டோம். நாங்கள் என்ன கொண்டு வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை. உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்களா மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு பஸ்ஸு உருட்டினதுனாலையா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப ட்ராவல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு குட்டி உறக்கத்தை போட்டாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பசி வேறு செம பசி. அதனால் பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளேயும் ஒரு மரம் மாதிரி நிறையா பிளேஸ்லாம் இருக்குது நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பிளேஸை பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு அங்கே தான் ஃபேமிலியோடு உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா இலை எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் புளியோதரை எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வர வழியிலே பார்த்திங்கன்னா வடை எல்லாமே நான் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா போன வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன் என்னென்ன அப்படி சொல்லிவிட்டு. அதனால் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ஒரு பிளேஸை பிடிச்சி உட்காந்தாச்சு. புளியோதரை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த பசிக்கு பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்றோன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பசி. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதாகவே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பசி இருந்தாலும் நல்லா சாப்பிட்டு முடிச்சது இந்த கோயில் எப்படிடா இருக்கும் அப்படின்னு சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஆர்வங்க. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. இது கார்த்திகை 1 அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாரும் மாலை போடுறதுக்காக நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களெல்லாம் தாண்டி நம்ம லைனில் வேறு போய் நிற்கணுமா, நிறைய பிளேஸ் இருக்குமா பார்க்குறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா போகிற வழியில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே டஸ்ட்பின் இருந்துச்சு. எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே ரிட்டன் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இது இருந்துச்சு. இங்கே தான் ஃபஸ்ட்டு நுழைவு வாயில் இருந்துச்சான். இப்போ தான் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் போகிறோம். நம்ம மேலே போகணுமா, போய் ராக்காயி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருப்பாங்க. இப்போ நம்ம அவங்கள தான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அங்கே போய் தீர்த்தம் ஆடிட்டு தான் வர பார்த்திங்கன்னா கீழே வரணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமி கும்பிட்டு போகக்கூடாதான், மேலேருந்து கீழே வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு இருந்துச்சு. அதனால் நாங்கள் போனோம். போகையில் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ லைன் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்திருந்ததுனால பார்த்திங்கன்னா 100 ரூபா கிட்ட வந்துச்சு எங்களுக்கு. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்தது பார்த்திங்கன்னா பஸ் ஆல்ரெடி அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம திருப்பதி இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா கேரளா சைடு, அதே மாதிரி ப்ராசஸ் தான் இங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். இங்கே என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகர் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருகன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கருப்பு சாமி இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாமிலாம் இருக்குது. ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கிளிப்ஸாக ஒவ்வொரு வீடியோவாக நான் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராக்காயி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மனை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லுமே அது மட்டும்தான் இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இப்போ போவையில் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கும். நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். எங்களுக்கு சீட் பார்த்திங்கன்னா கிடைக்கல. நாங்கள் சாப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் நின்றுட்டே போகிற மாதிரி இருக்கும். இந்த நம்ம ஊர் பஸ்லலாம் நின்றுட்டு போவோம் பார்த்திங்களா, அதே ப்ராசஸ் தான். பட் என்ன கொஞ்சம் வளைவாக இருக்கும். இந்த கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த வளைவாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்கும். நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டணும். ஆனால் சுற்றி பார்த்திங்கன்னா சரியான காடுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லான மைண்டு. அதுவும் இல்லாமல் திங்ஸ் ஏதாவது கொண்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா குரங்கு அல்டிமேட்டாக இருக்குது. திக்கம் பார்த்திங்கன்னா குரங்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் உங்கள் திங்ஸை கண்டிப்பாக தூக்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சேஃபாகவே வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நடந்தும் போகிறாங்க, பைக்கு எல்லாத்துலேயுமே போகிறாங்க. உங்கள் சேஃப்டிக்கு உங்களுக்கு என்ன தகுந்ததாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த காரணத்துக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். போகும்போதே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பின்னாடிலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாகவே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க.
கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடில் வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கூட்டம் பார்த்திங்கன்னா தரமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குமா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ் வேறையா. இப்போயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார் தாங்க. கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. மேலே அதை விட கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அம்மனை பார்க்குறதுக்காக அதுக்கும் கூட்டமாக இருக்கும். இன்னொரு என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு இடம் இருக்குமா. மேலே பார்த்திங்கன்னா தீர்த்தம் இருக்கும். அது எங்கேருந்து வருது அப்படிங்கிற இதே தெரியாதான். அதில் குளித்தோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்க எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கங்கை தீர்த்தம் வந்து சிவன் மேலேருந்து வருது அப்படிங்கிற ஒரு புராணம் வேறு இருக்குது. என்ன கதைன்னு தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம போய் குளிச்சுடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு போனோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பூவு அப்புறம் உங்களுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம கீழேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கி விட்டுருவாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆறுபடையில் ஒரு முருகன் கோயில். இது வரையில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கும்பிட போட்டு முருகனுக்கு எத்தனை பேர் முருகன் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எங்களுக்கு முருகன்னா சீரியஸாக அவ்வளோ பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கும்பிட போட்டு மேலே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நாங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருவாங்க நம்மளை. மேலே பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போனோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா குரங்கு தாறுமாறாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா இது சாப்பிட்றதுக்கு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரு அது இதுன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குரங்கோட அட்ராசிட்டி தான். எல்லாமே பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. அதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறத பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது, மேலே கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா போகிற வரவங்கெல்லாம் வழி மறித்து பிடுங்குதுங்க. அதுதான் பெரிய பயங்கரமான விஷயமே. கையில் ஏதாவது ஒரு திங்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குரங்கு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது லவக்குன்னு பிடிங்கிடுது. அதுக்கு பயந்துகிட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் பொத்துனாப்பில் நடந்து போயிட்டு இருந்தோம். செம்ம பயமாக இருந்துச்சு. அப்புறம் இது உள்ளே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பீஸ்ஃபுல்லான மைண்டு, அவ்வளோ ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலாக இருக்கும். அது நம்ம போகும்போதே அது ஒரு இதாக இருக்கும். அந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடய ஃபீல் என்னன்னு தெரியும். கண்டிப்பாக இதெல்லாம் ஃபீல் பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஒரு ரோடு, அதுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. வந்தது பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அங்கே போய் ரொம்ப நேரம் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. குளிச்சுட்டு மாலை போட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே கிளம்பியாச்சு. இதுதான் ராக்காச்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா கங்கை தீர்த்தம் வருமா. இதை குளிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு இன்னொரு கோயிலுக்கு போக சொன்னாங்க. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவிலே சொல்லியிருந்திருப்பேன். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அழகர் கோயில் வந்து இங்கே இருக்க கங்கை தீர்த்தத்தை குளித்து நம்ம மேலே உள்ள பாவங்களை ஃபுல்லும் நீக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா எத்தனை பேர் என்னென்னமோ இதுக்காக வந்து அந்த இதை கழிச்சிருப்பாங்க. அவங்க தீட்டும் நம்ம மேலே கண்டிப்பாக இருக்கும். அதை ஃபுல்லாக கழிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோடு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா 15 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்லேயே நின்றுட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நிறையவே விடுறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடைக்கடன் அனுப்பி விட்டுறாங்க. ஃப்ரீ டிக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நம்ம நிறுத்தி நிதானமாக குளிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு தாங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. போகவே இல்லை. ஃப்ரீ டிக்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் நகல்றது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அமௌண்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா கடன் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அங்கே இடம் இருக்குது. அங்கேயே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாமல் குட்டி குட்டி கிளிப்ஸாக பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் உள்ளே நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பைப் மாதிரி விட்டுருக்காங்களா. இது பார்த்திங்கன்னா 15 ரூபா அந்த டிக்கெட் எடுத்து போவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக விட்டுருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சைடு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மலையிலேருந்து வரும். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல அந்த தண்ணி. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் பலன் இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் போவேலே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் குளிச்சுட்டு தான் போனோம். நிறுத்தி நிதானமாக ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மூலிகை தண்ணி இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நாங்கள் மேலே போய் சாமி கும்பிட்றதுக்காக லைனில் நின்றுட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா சீரியஸாகவே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க.
பொறுமையாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இங்கிட்டிருந்தே ஒரு ரூட் மாதிரி விட்டுருக்காங்க. அங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டு நம்ம கீழே வர்ற மாதிரி இருக்கும். இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியை கும்பிட்டு கீழே வந்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வவ்வாலுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கொயன்னு இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே போய் பட்டையை போட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு கருப்பசாமி அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அழகர்லாம் பார்க்கணும். எல்லாத்தையுமே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக மனசுக்கு நிறைவாக பார்த்துட்டு வரலாம். அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. நம்ம சூப்பராக எடுக்கலாங்க. நாங்களே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. நான் அடுத்து பார்த்திங்கன்னா முருகன் வீடியோ போடுறேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் அழகர் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.